நம்மள பத்தி விடு சரண்யா, அது பரவாயில்ல. ஆனா கட்டிக்க போற புருஷனுக்காகவாவது கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும்ல. தனியா இருக்கும்போது என்ன வேணாலும் பேசிக்கலாம். ஆனா நம்ம முன்னாடியே அவன மரியாதை இல்லாம பேசுறதோட எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு எல்லாரும் முன்னாடி குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு மரியாதை இல்லாம நடத்தினா நாளைக்கு எப்படி அவன் இவன் கூட குடும்பம் நடத்துவான்? கரெக்ட் தான் அண்ணி. போயும் இவ்வளவு மாதிரி ஒருத்தைய காதலிச்சிருக்கான் பாருங்க. எனக்கே அகிலனை பார்த்தா பாவமா இருக்கு சரண்யா. சரி எனக்கு எதுக்கு இந்த வம்பு? நாளைக்கு இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா இந்த அகல்யாதான் எல்லாம் செஞ்சான்னு சொல்லி அம்மாவும் மகளும் ஏன் மேலதான் பழிய தூக்கி போடுவாங்க. அதுக்குதான் இந்த டிவி சீரியல் பாக்குற மாதிரி இந்த வீட்ல என்ன நடந்தாலும் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு எந்த கருத்தும் சொல்லாம கம்முன்னு இருந்துக்கிறேன். ஐயோ, உங்க பிரச்சனைய நீங்களே பாத்துக்கோங்க. இனிமே பாக்குறதுக்கும் பேசுறதுக்கும் ஒண்ணுமே இல்ல அண்ணி. இவ நடந்துகிட்டதான் நேத்தே பார்த்தோமே. நேத்து நடந்தது மட்டும் என் அம்மாக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நல்ல சம்பந்தம் புடிச்சிட்டு வந்த பாருன்னு என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்க. அத நினைச்சு பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. அம்மா சுபத்ராமா, உங்க பொண்ணும் வேணாம், நீங்க குடுக்குறேன்னு சொன்ன எதுவுமே வேணாம். டேய் அகிலா வாடா, Dress எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பலாம். அது இல்லக்கா, சொல்றது கேளுக்கா. இல்ல வாடா அக்கா, சொன்னா கேளுக்கா. அக்கா அம்மா, திஸ் இஸ் டூ மச். நான் செய்யாத தப்புக்கு என்னோட சேர்த்து உங்களையே குற்றவாளியா நிக்க வைக்கிறாங்க. என்ன சொல்றதா நினைச்சிட்டு உங்களதான் எல்லாரும் தப்பா பேசுறாங்க. அகிலன் கூட கல்யாணம் நடந்தா தானே இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு சும்மா இருக்கணும். எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாமா. லவ் பண்ணவன் வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டா நாளைக்கு வெளிய இருந்து எந்த சம்பந்தமும் வராது. இந்த ஊர்ல இருக்கிறவங்க இத பேசி பேசி உனக்கு கல்யாணமே ஆகாத மாதிரி செஞ்சிடுவாங்க. அம்மா, நீங்க என்னம்மா எவ்வளவு பிற்போக்குத்தனமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? எனக்கு இன்னும் 18 வயசே ஆகல. பாட்டிக்காகவும் உங்களுக்காகவும் தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லம்மா. நான் படிக்கிறேன். ஒரு 6-7 வருஷம் கழிச்சு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீங்க என்கிட்ட எவ்வளவு கோவமா பேசினாலும் அது நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு அக்கறையும் தான்னு தெரியுது. இந்த வீட்டுல உங்க மேலயும் என் மேலயும் இங்க அன்பே கிடையாதுமா. ஆமாமா, அன்பு இல்லாமதான் இந்த சுபத்ரா இத்தனை வருஷமா இந்த வீட்டுல இருந்துட்டு இருக்காளா? நமக்கு அன்பு இருக்கா இல்லையாங்கறத அப்புறம் பேசிக்கலாம். உன்னையெல்லாம் பேத்தி பேத்தின்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்களே எங்க அம்மா. அந்த பேத்தியோட கல்யாணம் நின்னு போனா ஊருக்குள்ள எப்படி தலை காட்டுவாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? அதனால அம்மாவுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த பழி ஓ மேலையும் உன் பொண்ணு மேலயும் தான் வந்து விழும் சுபத்ரா. ஆதிரா, என் கூட வா. ஆனா இவ்ளோ பொழைக்க தெரியாம இருக்கியேடா. அந்த பொண்ணு மேல எப்படிடா உனக்கு லவ்? நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பு. காதல வேணா ஒண்ணும் வேணாம். கேளுக்கா. இப்ப என்னாச்சு சரண்யா? எதுக்கு அகிலன் ஊருக்கு போக சொல்ற? இன்னும் என்னமா ஆகணும்? உங்க பொண்ணு பண்ண தப்புக்கு ஏன் தம்பி எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறான். ராத்திரி அவனை வீட்டை விட்டு வெளியில வா சொன்னது இவதானே? இத்தனை வருஷத்துல என் தம்பி ஒரு சின்ன தப்பாவது பண்ணிருக்கானா? உங்க பொண்ணு வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து அவனை திருட மாதிரியும் தப்பு பண்ணவ மாதிரியும் எல்லாரும் முன்னாடியும் குற்றவாளியா நிக்க வச்சுட்டே இருக்கா. அம்மா, தயவு செஞ்சு நீங்களும் உங்க பொண்ணும் என் தம்பியை விட்டுருங்க. அக்கா, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுக்கா. அக்கா, இன்னும் என்னடா பேசிட்டு இருக்க? முதல்ல நீ கிளம்பு. ஃபர்ஸ்ட் பேக் எடு. சீக்கிரம் போ. ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுக்கா. அக்கா, சரண்யா, என் பேச்சு கேளு. சரண்யா, போடா. நில்லு. அக்கா, ஏன் அப்படி பண்ற? சரண்யா, என் பேச்சு கேளு, நில்லு. இவ்வளவு தூரம் நடந்திருக்கு. ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்ப வந்து ஆதிராவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா அவ ஃபியூச்சர் என்ன ஆகும்னு யோசிச்சியா? இப்பவும் சுயநலமா உங்களையும் உங்க மகளை பத்தியும் தான் யோசிக்கிறீங்கல்ல? என் தம்பிய பத்தியும் என்ன பத்தியும் உங்களுக்கு கவலையே இல்லல? சரண்யா, நீ இன்னும் அந்த காலத்திலேயே இருக்கிற. சின்னஞ்சிறுசுங்க காதலிக்கிறாங்க, அவங்க தனியா பாக்கணும் பேசணும்னு தோணாதா?
பசங்க தான் தனியா பாக்கலாம், ராத்திரி வெளியில போலான்னு கேட்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல நீ. ஆனா நம்ம வீட்ல பாருங்க, அவனே வேணான்னு சொன்னாலும் இவ வெளியில போலான்னு கேட்டிருக்கா. இந்த விஷயம் மட்டும் என் அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். ஐயோ, இந்த மாதிரி ஒரு பொண்ணு என் குடும்பத்துக்கு வேணவே வேணான்னு சொல்லிடுவாங்க. நீ இன்னும் எந்த காலத்துல இருக்கிற சரண்யா? இன்னும் ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளைன்னு பிரிச்சு பேசிட்டு இருக்க? இன்னைக்கு எல்லாரும் சமந்தான். ஏன் வெளியில போலான்னு பொண்ணுங்க கேட்க கூடாதா? அது என்னமோ அனி, நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. எங்க அம்மா இவளை ஏத்துக்க மாட்டாங்க. இந்த கல்யாணம் நடக்க போறது இல்ல. ஏய், உன் தம்பியே பண்ணிக்கலனா ஆதிராவ வேற யாரு கல்யாணம் பண்ணிப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஓ தம்பின்னு அப்படி இழுத்து சொல்றீங்க. ஏன் என் தம்பிக்கு என்ன குறைச்சல்? சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத. இப்ப என்ன, நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு ஆதிரா உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா உனக்கு ஓகே தானே? யாரு இந்த அடங்கா பிடாரியா? இவன் எங்க மன்னிப்பு கேட்க போறா? அவதான் தப்பு பண்ண தலை குனிஞ்சு கூட நிக்க மாட்டாளே. நான் தப்பு பண்ணனா ஆமா தைரியமா நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்குவேன், மன்னிப்பும் கேப்பேன். ஆனா செய்யாத தப்புக்கு நான் ஏன் தலை குனிஞ்சு நிக்கணும்? பாத்தீங்களா பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு? இவதான் மன்னிப்பு கேட்க போறாளா? அவ கேப்பா. ஆதிரா, சரண்யாவோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. நான் மன்னிப்பு கேட்டா நான் தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுமா? நான் தான் தப்பே பண்ணலையே. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா? நான் யார் காலையும் பிடிக்கவும் மாட்டேன். ஐயோ ஆதிரா, நீ இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்க. இது உன் வாழ்க்கை. நீ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கலனா சரண்யா ஒத்துக்கவே மாட்டா. ஒருவேளை நீ மன்னிப்பு கேட்கலனா உன் அம்மா சுபத்ரா மன்னிப்பு கேட்கணும்னு சரண்யா எதிர்பார்க்கறாளோ என்னவோ. சரண்யா, ஆதிரா உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாதா நீ மனசு மாறி அவளை ஏத்துக்குவேன்னா? என் மகளுக்கு பதிலா நான் அதை செய்யறேன். பிள்ளைங்க பண்ண தப்புக்கு அம்மா தான் பொறுப்பு. இப்போ ஆதிராவுக்கு அம்மா அப்பா எல்லாம் நான் தான். நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ அம்மா வேண்டாம்மா. நிறுத்துங்க. இந்த நிலைமையில உங்களை கொண்டு வந்து நிறுத்தினது நான் தான். அதனால நானே சித்தி கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். தேவையில்லை. ஐயோ அம்மா வேண்டாம்மா. நிறுத்து சுபத்ரா. என்ன நடக்குதுங்க? சுபத்ரா எதுக்கு உன் கால்ல விழணும்? ஐயோ அத்தை, அது அம்மா நான் சொல்றேம்மா. மக பண்ண தப்புக்கு சுபத்ரா சரண்யா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க போறாமா. ஏய் சரண்யா, சுபத்ரா தான் மகளுக்காக உன் கால்ல விழ வந்தானா? நீ அவ கால்ல விழுந்தா பரவாயில்லைன்னு பாத்துக்கிட்டு நின்னுட்டு இருக்கியா? ஐயோ அவளோட குணம் உனக்கு தெரியாதா? இவ்ளோ நாளா அவளை அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த. நீ அம்மா விழாதீங்கன்னு சொல்ல மாட்டியா? சுபத்ரா இடத்துல உன் அம்மா இருந்திருந்தா கூட இப்படித்தான் கால்ல விழ சொல்லுவியா நீ? சுபத்ரா, நீ ஆதிராவை உன் மகளா தத்தெடுக்கிறதுக்கு முன்னாடி, நான் உன்னை ஏ மகளா தத்தெடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நீ இந்த வீட்டோட மூத்த மருமகள்ன்றத மறந்துடாத.
அது இல்லம்மா, மக தப்பு பண்ணிட்டா கல்யாணம் நின்னு போயிடுமோங்கிற பயத்துல மன்னிப்பு கேட்கலான்னு முடிவு பண்ணிட்டா போல. தப்பு யாரோடதுன்னு யாருக்கு தெரியும்? ஏன் சாருமதி கூட அகிலன் தான் தப்பு பண்ணான்னு சொன்னால, எல்லாரும் மறந்துட்டீங்களா? ஆனாலும் இதுல ஆதிராவோட தப்பு என்ன இருக்கு? ஆதிரா என்ன இருந்தாலும் வெண்ணிலாவோட பொண்ணு, அது போக சிட்டில இருந்த பொண்ணு. இதெல்லாம் பழக்கமான விஷயமா இருந்திருக்குமா? அகல்யா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. எப்ப பார்த்தாலும் ஆதிராவை வெண்ணிலா பொண்ணு வெண்ணிலா பொண்ணுன்னு சொல்றியே. இந்த ஆதிரா உன் சொந்த அண்ணன் மதியழகம் பொண்ணுங்கறத நீ மறந்துட்டியா? சரி, அது இருக்கட்டும். நீ ஏன் பொண்ணு தானே, உனக்கு ஏன் குணம் வரலையே? என்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள்ல ஒன்னாவது உன்கிட்ட இருக்குன்னு இந்த வீட்ல இருக்கிற யாராவது ஒருத்தரை சொல்ல சொல்லு பாப்போம். நீ எங்க கிளம்பிட்டாகிலா? ஏன் உங்க அக்கா சொல்றதுதான் கேப்பியா? இங்க நான் சொல்றது கேட்க மாட்டியா நீ? ஐயோ, அப்படிலாம் இல்ல அத்தை. உள்ள போ. சரி. இங்க நடந்ததை எல்லாரும் இப்பவே மறந்துருங்க. சுபத்ரா, ஆதிராவை கூட்டுக்கிட்டு நீ உள்ள போ. ஆதிரா, உனக்காக சுபத்ரா கால்ல விழுறது மட்டும் இல்ல, உயிரையே குடுக்கறதுக்கு கூட தயங்க மாட்டாங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோ. இனிமேலாவது நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஓ, உன்கிட்ட வேற தனியா சொல்லணுமா? போ. நாங்க பேசலான்னு போனேன். ஆனா ஆதிரா ரொம்ப கிட்ட நெருங்கி வந்து கட்டிப்பிடிக்க வந்தா. நாம லவ்வர்ஸ், அது மட்டும் இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறோம், அதெல்லாம் ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லி என்ன கிஸ் பண்ண கிட்ட வந்துட்டா. சுபத்ரா அம்மாவுக்கு ஆரம்பத்துல இருந்தே எங்க அம்மா அப்பானால நிம்மதி இல்ல, நான் வந்ததுக்கு அப்புறம் என்னாலயும் நிம்மதி இல்ல. எப்படி யாராவது ஒருத்தர் அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரியே இருக்கு. சாரிம்மா. என்ன ஆதிரா, லவ் லெட்டர் எதிர்பார்த்து ஏமாந்துட்டியா? டேய் உன்ன இரு இரு, எதுக்கு எமல இவ்ளோ கோவம் ஆதிரா? ஆமா, இருக்காதா பின்ன. ஆதிரா கேரக்டர் மோசன்னு வீட்ல எல்லாரையும் நம்ப வச்சிருக்கல. இனிமே யாரும் உன் பேச்ச நம்ப மாட்டாங்க. நான் யாருன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே. இனிமேலாவது என் விஷயத்துல தலையிடாம ஒதுங்கியே இரு. அப்படி நீ செய்யலனா இன்னைக்கு இந்த வீட்ல தெரிஞ்சது நாளைக்கு இந்த ஊருக்கே தெரியும். இப்பெல்லாம் சுபத்ரா அம்மாவே உங்ககிட்ட சரியாவே பேசுறது கிடையாது. அப்புறம் உன் மூஞ்சிலேயே முழிக்க முடியாத மாதிரி செஞ்சிருவேன், ஞாபகம் வச்சுக்க. இதுக்கு மேல என்னோட கேரக்டர் மோசமாக்குறதுக்கு அங்க ஒன்னும் இல்ல. உன்னோட உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல.
அப்புறம் நீ ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ, கூடிய சீக்கிரம் உன்னையும் உன் காதலியையும் கையும் களவுமா புடிச்சு இந்த வீட்ல இருக்கிறவங்க கிட்ட ஒப்படைக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு. நீ தானே என்னோட காதலி, உன்னை நீயே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றியாடி செல்லம். ஏய், செல்லம் வெல்லோன்னு பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஐயோ அம்மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. நான் இனிமேல் உன் பக்கம் தலையே வச்சு படுக்க மாட்டேன். உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. வேணும்னா உனக்கு ஒரு பம்பர் ஆஃபர் கொடுக்கறேன். என் கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்த்து உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிற, ஓகேவா? இன்னொரு தடவை என்கிட்ட இந்த மாதிரி பேசுன உன்னை அப்படியே கொன்னுடுவேன். நானும் பொறுத்து பொறுத்து பாத்துக்கிட்டு இருக்க. நீ என்னைய கை வாங்கி அடிக்கிற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டியா? இருடி. யாருங்க? ஆதிரா, என்னாச்சு? ஆதிரா, என்னாச்சு ஆதிரா? அதான் தெரியல. பேசிட்டே இருந்தா திடீர்னு இரும்புறா. என்னாச்சு ஆதிரா? யாரோ நினைச்சிட்டு இருக்காங்க போல. உள்ள வந்து தண்ணி குடி வா. இருமல் நின்னுச்சு பாட்டி. நீங்க என்ன பண்ற அகிலா? ஆதிரா கிட்ட நான் சாரி சொல்றதுக்காக வந்தாத்த. நேத்து நைட்டு வீட்ல எல்லாரும் முன்னாடியும் ஆதிராவை பத்தி பேசிட்டேன்ல, அதுக்குதான் அத்த. என்ன மன்னிச்சிருங்க அத்த, என்ன மன்னிச்சிருங்க அத்த, என்ன மன்னிச்சிருங்க. ராத்திரி ஆதிரா வடிச்ச தப்புதான். இனி எப்பவும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அத்த. அத்த, என்ன நீங்க மன்னிச்சிருங்க அத்த. எழுந்திருப்பா. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும். அதை விட முக்கியம், ஒருத்தர் மதிக்கணும், ஏத்துக்கணும். இந்த மாதிரி எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. தப்பு என்னோடதான் அத்த. ஆதிரா ரொம்ப சின்ன பொண்ணு. நான் தான் அவளை புரிஞ்சுக்காம ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். இனிமே நான் அவளை அன்பா பாத்துக்கணும். கண்டிப்பா பாத்து பார்த்தேன். என்ன மன்னிச்சிடாதிரா. ஆதிரா, என்ன மன்னிச்சிட்டு ஒரே வார்த்தை சொல்லாதிரா. ஐ லவ் யூ சோ மச் ஆதிரா. இரு. இன்னொரு தடவை இப்படி பண்ண, இப்போ கால்ல ஏறினது அடுத்து கழுத்துலதான் ஏறும். பாவ சுபத்ராமா, நீ சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டு எனக்காக உன் அக்கா கால்ல விழ போயிட்டாங்க. அத நான் என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன்டா. நான் உண்மை என்னன்னு நிரூபிச்சு உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறேன் பாரு. ஏய், நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். என்னாச்சு அகிலா? ஏன் இப்படி நடக்கிற? ஒண்ணும் இல்லம்மா, ரொம்ப நேரமா ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தேன். கால் பிடிச்சுக்கிச்சு. அகிலா, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நீ உண்மையா பதில் சொல்லு. என்னம்மா? நீ உண்மையை சொல்றேன்னு சொன்னதா நான் கேட்பேன். சொல்றேம்மா.
ஆதிராவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ குறும்பு பண்ணுவா. அவளுக்கு கோவம் வந்தா எந்த எல்லைக்கும் போவான்னு எனக்கு தெரியும். ஆனா கண்டிப்பா மத்தவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரியான எந்த காரியத்தையும் அவ செய்ய மாட்டான்னு நான் நம்புறேன். நேத்து ராத்திரி உண்மையாவே ஆதிரா உன்னை வெளியே வர சொல்லி கூப்பிட்டாளா? நீ சொன்ன மாதிரி எல்லாம் நேத்து நடந்துகிட்டாளா? அம்மா, என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு.